விளையலுக்கு வந்து இதுல தான் விழுந்துருக்குதா அப்ப அது ஓகே 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 சரி ஓகே ஓகே சரி ஓகே வாழ பொரியல் யார் இலக்கு கதையை கட்டிக்கலாம் சதின்னு சொன்னா ஆஸ்திரேலியா அம்மா வந்து உங்களுக்கு தந்தவ எனக்கு தந்தவ பாருங்க நான் வந்து எனக்கு டொப் ஒன்று தச்சு நான் போட்டிருந்தேன் பச்சை கலர் வியாபாரம் இது பலகாரத்தையும் கொண்டு வந்து வச்சிருக்கிறா பாருங்க டைம் பத்தாம கிடந்து நம்ம காசுகள் போய் நான் வாங்கி இதாண்டி உண்மைதான் அது கட்டாயம் இருக்கும் அது மைண்டுக்கும் உடம்புக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுமீனா. லிதியா வந்து கூப்பிடட்டாம சர்ப்ரைஸா வர போறாங்க. கூப்பிடுங்க. சரி ஒரு கவனிப்பு இல்லை வளமையாக செய்கிறதான். ஓகே நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அதாவது வந்து லிதியா குட்டிக்கும் வந்து இப்போ வந்து ஸ்கூல் எல்லாமே லீவு விட்டு லீவு விட்டு கன நாள் ஆயிட்டுது. ஒரு கிழமையாக வந்து லிதியா குட்டி தங்களுடைய உறவுகளை சந்திக்காமல் இருக்கிறா வீட்டே. தடிமன் லிதியாக்கா லைட்டாக தடிமனா அப்போ உறவுகளை சந்திக்காமல் இருக்கிறா. அப்போ நடுவில் வந்து ஆத்தி ஏஞ்சல்னு சொல்கிறவா. இப்போ நாங்கள் வந்து அங்கே கொஞ்சம் விடுறதவா குறைவு ஏன்னு சொன்னால் அங்கே போய் வந்தால் இன்னும் கொஞ்சம் உஷார் கூடுது. இருக்கிற உஷாரை விட டபுளாக கூடுது என்ன லிதியா. அதால் வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நாங்கள் ஒரு பாத்திரம் சீட்டு ஒன்று போட்டிருந்தோம் நாங்கள் சர்மியக்காவோட. அப்போ அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் பாத்திரம் மிச்சம் தரணும். அப்போ அதை சொல்லியிருந்தா வந்திருக்குன்னு சொல்லி அப்போ அதையும் எடுத்துக்கொண்டு அப்படியே லிதியா குட்டின்ற உறவுகளையும் சந்திக்க போகிறோம்ன்றீங்க லிதியா. சரி அதை விட்டுட்டு இப்போ எங்கே போகிறீங்க எல்லாம் கூட்டிக்கிட்டு போக மாட்டேன். அங்கே கதையை சொல்லுங்க. இஞ்சல வாங்க இஞ்சல வாங்க. எங்க மோனிகா விட்ட வேற எங்கே போகிறீங்க? எஞ்சி விட்ட வேறு ஆத்தி விட்ட வேறு தங்கச்சி விட்ட. அப்போ ஓகே ஒவ்வொரு விட்டையும் எவ்வளோ நேரம் நிற்பீங்க? கொஞ்ச நேரமா ஒரு வீட்டை போனாலே வர மாட்டா சரி ஓகே. அப்போ இன்றைக்கு வந்து லிதியா குட்டின விருப்பத்திற்கு நாங்கள் லிதியா குட்டியை கூட்டிக்கொண்டு போகிறோம். என்ன அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கொஞ்சம் மந்திய பக்கம் கொஞ்சம் அலுவல் கிடக்குன்னு எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலில் வந்து எனக்கு ஒரு கிழமை ஆயிட்டுது. உண்மையாக இரும்பு விழுந்து ஒரு கிழமை ஆயிட்டு எனக்கு விளையலுக்கு வந்து இதில் தான் விழுந்துருக்குதா. அப்போ அது வந்து எனக்கு இப்படியெல்லாம் வீங்கி எனக்கு சரியான குத்து வேதனையாக இருந்து பக்கத்தில் இந்த ஃப்ரெண்ட் இருக்கிறா. அவள் தான் எனக்கு இந்த க்ரீம்கள் குளிசியெல்லாம் தந்து போட்டு எனக்கு அந்த வீக்கம் வந்து வத்திட்டுது. இது எனக்கு கதைக்க விடுறா இல்லை மக்கள் எங்களை வாங்க சத்தம் விடாமல் நல்ல பிள்ளையா இருந்தால் தான் கூட்டிக்கொண்டு போவேன். ஓகே சரி ஓகே சரி ஓகே சரி சத்தமாக சொன்னார். ஓகே அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ அந்த கால் வந்து காட்டுங்க இருக்கா இதுக்குள்ளே தான் வீங்கி இருந்துக்கு எனக்கு இப்போ சரியோ. இது வந்து இப்படி இறுக்கி அமர்த்தி நடக்க எல்லாமே இருக்குது. எனக்கு வந்து இதுக்குள்ளே வந்து சரியாக குத்து வேதனையாக இருக்குது இந்த விழாத்துக்குள்ளே இந்த ரவுண்டாக அது இதுக்குள்ளே பச்சை கலரில் எனக்கு எனக்கு உண்மையாக நான் இந்த காலை குனிஞ்சு பார்த்தா எனக்கு சமாதானமே இருக்காது. எனக்கு உண்மையாக வருத்தம்ட பயம். அப்போ என்ன காலில் தெரியானுச்சு எனக்கு இப்படி குனிஞ்சு பார்த்தா நான் குழம்பிடுவேன் தெரியுமா. காட்டுங்க இருக்கா உத்து இதுலேயே இருக்கா அப்படி பச்சை கலரில் இடக்கு பச்சை கலரில் இடக்கு. அப்போ அதை நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் மந்தியக்கு நான் போயில நம்ம வந்து ஆயுர்வேதமே நாங்கள் அங்கே போய் வந்து ஒரு எண்ணெய் தருவி நம்ம நினைக்கிறோன்னு இருக்க காட்டி நாங்கள் அதையும் எடுத்துக்கொண்டு அப்படியே நாங்கள் சர்மியக்கா விட்ட போவோம். என்ன கட்டா லிதியா வந்து இப்போ அடுத்த விட நாங்கள் ஒரு தமிழ் டியூஷனுக்கு விடுறதுக்கு திட்டம் போட்டு கொண்டு இருக்கிறோம் பிளான். போமே தமிழ் டியூஷனுக்கு ஏன் நீங்களுக்கு மலையில் போட்டு உடுப்பி கொண்டு இருக்கிறீங்க. சரி ஓகே இப்போ நாங்கள் வந்து போவோமே லிதியா குட்டி. அதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோ யாராவது நீங்கள் புதுசாக பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட லிதியா குட்டியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. பை உஷாரா பாருங்க. கடும் உஷார் அம்மாக்கு உஷார் இல்லை படம். லிதியா லிதியா காரை பிடிக்கும் மாமா பிடிக்காது. என்ன சைக்கிள் கொஞ்சம்
பார்த்ததுல இந்த உறுப்பு இருக்குது உள்ள பஸ்ஸில் காலில் முடிச்சுட்டு மாமா லாங் ட்ரிப் பயணம் போயிருக்கா கூட எப்போ போனீங்க தொண்டையில் அடிச்சிட்டு கறிக்கு சிரிப்பாங்க நேற்று சொல்லப்படுது எனக்கு நான் வளர்ந்துட்டேன்னா குரல் மாறக்கூடாது அந்த எனக்கு அப்போ நான் குரலும் மாறுறது வளர்ந்தா அது ஒரு வயசுக்குள்ள மாறும் அது ஒரு வயசுல மாறும் எப்போ மாறும் அது இப்போ மாறி இருக்கு அதுதான் இப்போ 21 வயசு ஆகுது அது 17-18 வயசுனா குழந்தை சரி அப்போ என்ன உங்கள் பேன் கடைக்கு வந்த நீங்கள் இல்லை வெட்டினே இருக்கா அன்றைக்கி வெட்டணுமே எடுத்துக்கொண்டு வந்துட்டேன் நான் அங்கே வந்து எனக்கு தொழில் என்ன மாதிரி போகுது தம்பி வைக்க கொஞ்சம் கிட்ட வைக்க தம்பிக்கிட்ட நான் அது கேட்கும் சரி நடிக்காடு தமிழ் கலைக்க மாட்டாவே இருப்பீங்க நீங்கள் அதுதான் என்னட்டு நீங்கள் எல்லாம் உயிர் வாழ பொறியல் யார் எலெக்ஷன் யாரு சொல்லுங்க தமிழ் எக்ஸாம் உங்க இருதயத்துக்குள்ள இருக்குது லைட்டா இங்கே கலைக்க வேண்டியது இங்கே வந்து கலைக்கிறீங்க தமிழ் எழுத தெரியாதீங்க இந்த எக்ஸாம்ல போறீங்க தம்பி தம்பி இந்த கைக்குள்ள உங்களுக்கு இப்படி நிரப்பு ஓடுதோ ஓடுதானே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு என்னண்டா இப்படி வச்சுட்டு இப்படி செய்யறதுக்கு இழுக்கிற மாதிரி கிடையாது இடியாப்பம் புளிஞ்சு சில உள்ள நரம்பு நசிப்பட்டுட்டு போல பாருங்க இப்படி ஒரு கோடு மாதிரி இதுக்குள்ள போகுது இந்த இடியாப்பம் அவிக்கவே மாட்டேன் நான் 3-4 வருஷம் அவிச்ச வச்சு இந்த நிரம்பு தள்ளி போட்டது இடியாப்பம் போனா கடையில் வாங்குவேன் நான் ஆர்டர் கொடுத்துட்டேன் இன்றைக்கு இடியாப்பம் வாங்கிக்கிறேன் சரி அப்போ தொழில் பாடு என்ன மாதிரி போகுது ஐயா பிரச்சனை இல்லை நோமலாக போகுது தானே அது பிரச்சனை இல்லை போகுது அவங்க அப்போ இன்னும் பிரச்சனை இருக்கு அப்போ தம்பி இப்போ நான் ரிப்புக்கு போகிறோம் இல்லை நீங்களும் பாருங்களோ என்ன இப்படி ஒரு பதிலை சொல்லி விட்டீங்க வந்தாலும் மொண்டு பெராட்டு எங்கே போகிறீங்க லிதியா மாதிரி இருக்கணும் உங்க சின்ன பிள்ளையான ஒரு மனசுல தெரியுமா டக்குனு கேக்குது பத்தி போமா உங்களுக்கு என்ன பொறுப்பானு எத்தனை குடும்பத்தை பாக்குறீங்க உழைச்சு என்ன பொறுப்பு கொட்டவுளே இன்னும் நான் செய்யுது பக்கத்துல நான் ஆஸ்பத்திரி இருக்கேன் எனக்கு மயக்கம் பெறுது அம்மாய் 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 அவனுக்கு பொறுப்பெல்லாம் வந்து இங்க மாதிரி எத்தனை படிகள் இருக்குது கார்ல போறது அவன் பேரு சரி அது பொறுப்பு அதான் பாருங்க 21 வயசு ஆகுது கார்ல போ பிள்ளைக்கு சக்தி வருமா முந்தியோ இப்ப இல்லை இப்ப போய் பழகிட்டு அது போற இல்லையில அதான பிரச்சனை அடிக்கடி போனா தான் பழக்கத்துக்கு வருமே தம்பி இந்த சாப்பாடு என்ன தெரியும் நான் என்னண்டு இந்த வந்து புட்டும் தக்காளி பழ குழம்பும் வாழைப்பத்தி வரையும் என்ன தம்பி என்னடா சோறு சாப்பிட்ற இல்லையாமா வீட்டில் ஆக்கோ மா சாப்பாடு சாப்பிட்டா வைக்குந்தானே வாழையிலையா அம்மா சிரிக்கிறது நாங்கள் கடையில் வந்திருக்கிறோம் சரியாக நம்ம இல்லை கடையிலே சரியாக முக்கியம் இருக்குது எனக்கு நல்ல ஒரு கிளாஸ் ஒன்று ஜேர்மன் ஆங்கிள் கொண்டு வந்தது தெரியும் இந்த கண்ணாடி போட்டாலே எனக்கு உடம்பு வைக்க குறையுது அதுக்காக தான் போட்டு கொண்டு நிற்கிறேன் இப்போ ரோட்டலையெல்லாம் போட்டு நோட் மேட்ச் இன்னைக்கு உடம்புக்கு கூலாக இருக்குது ஒத்து வருது ஏன் சிரிக்கிறீங்க அப்படி இல்லை எனக்கு நல்ல கிளீனாக தெரியுது கண்ணாடி வடிவில் கவனிக்கிறே கடவுளே இப்போ ஜனவரி பிப்ரவரி மாதம் தானே தையல் வேலை பள்ளிக்கூட வேலையில போகுது நம்மளுக்கு கொஞ்சம் கோடு கறிக்கிறேன்னு தெரியுதோ அவ்வளோ கிளியர் இல்லை நம்மளுக்கு கேட்குறது கருப்பு கண்ணாடி எல்லாம் தெரியும் முள்ளு கிடக்கிற மளியா தெரியும்
கதையை கட்டிக்கல சதி என்ன கட்டி விடுவா இல்ல வெட்டக்கூடாது வெம்பலா இருக்கு அப்பதான் தம்பி கிருஷ்ணா வீடியோ நான் கட் பண்ணிட்டேன் ஒரு நாளைக்கு வீடியோ எடுக்கிறேன்னு தெரியாம இங்க கதைக்கிற கதையெல்லாம் எடுத்து போடணும் எனக்கு ஆசை அப்பதான் சதி என்ற கதை தெரியும் இந்த பூனையும் இப்படி பால் குடிக்குமா ஏன்னா ஓகே இங்க வேறுங்க இப்போ அம்மா வந்து சட்டை துணியில் அந்த சட்டை தைக்கலையே என்ன சட்டையில் தைக்கணும் நல்ல துணி தெரியுமா இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்திரேலியா அம்மா வந்து உங்களுக்கு தந்தவ எனக்கு தந்தவ வேணாங்க இங்கே ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்துருக்கு இந்த துணி வந்து பையங்கம்மா இருக்கா ஆஸ்திரேலியா அம்மாவோட தந்தவா இந்த துணியில் வந்து நான் டொப் தைக்க போகிறேன் ஏன்னாங்க நேற்று ஒரு அக்கா வந்து இந்த கடைக்கு வந்துட்டோம் லிதியா குட்டிக்கு துணியெல்லாம் கொண்டு வந்தோம் கொண்டாடுறோம் சட்டை அப்புறம் என்ன இங்கே வேறுங்க இந்த துணி வந்து எனக்கு எப்படி இருக்குமென்னு சொல்லுங்க அப்படியா இருக்கு மாடலில் தான் இப்போ இது என்ன இப்போ லேட்டஸ்ட் உடுப்பு என்ன லேட்டஸ்ட் உடுப்பு லேட்டஸ்ட் உடுப்பு என்ன பியாமா பிளாசர் பிளாசர் ஆனால் பிளாசரை வந்து நீங்கள் ஒடுக்கமாக தைச்சாலும் பரவாயில்லை அப்படியும் ஒரு பேஷன் இருக்கு இப்போ துணி காணாட்டி நீங்கள் இப்படி ஒடுக்கமாக தைக்கலாம் ஆனால் ஆக ஒடுக்கமாக இருக்கக்கூடாது அப்படியும் தைக்கலாம் அப்போ அந்த துணி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அம்மா தான் தைக்க தந்தவா கையுங்க இதில் சட்டை வடிவாக இருக்கும் அம்மாவுக்கு அப்போ இனி அவாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டை வந்து குளர் வச்சு தைக்கணும் என்ன அது வந்து நீங்கள் மட்டும்தான் தைப்பீங்க என்னங்க ஓ அம்மாவுக்கு குளர் முந்தி அணு தைக்கிறது இங்கே தைக்கல இப்போ வந்து நீங்கள் தைக்கிறீங்க இல்லை முந்தி அணு தைச்சு கொடுத்தாலும் அவருக்கு செட் ஆகுறது ஆ ஓ முந்தி அணு தான் தைச்சு கொடுக்குறது இதுதாங்க நல்ல கலர் இல்லை ஆஸ் கலர் நீளம் இது வந்து இந்த துணி வந்து அக்கா எடுத்து கொடுத்துருவோம் பாருங்க சதியனு கோல் வந்த அப்படிதானே இது பாருங்க இந்த துணி ஆட்டின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா தைச்சு இது வந்து இது வந்து தம்பி இந்த துணி எப்படி இருக்கு எனக்கு எனக்கு எல்லாம் படிவேன் டாபி வடிவேலு பேர் தலையில கலட்டி நம்ம இந்த காலை கூட்டி கொண்டு போறோடமா ஆளை கூட்டி கொண்டு போறீங்க நான் ராத்திரி அந்த வீடியோ செய்து போடவே லிதியாவோட என்ன சொல்லு மாமாவை எனக்கு பிடிக்குமா இது பாருங்க நான் வந்து எனக்கு டொப் ஒன்று தைச்சு நான் போட்டிருந்தேன் பச்சை கலர் அதை பார்த்துட்டு எங்கிட்ட நித்தி வந்து அதே மாதிரி தைச்சு தர சொல்லி இது சதியம் தான் தைச்சவர் பாருங்க இறக்குங்க வேன் இங்கே பாருங்க சதியம் தான் தைச்சது வழியா இருக்கு இது வந்து எங்கட நித்தி இந்த டொப் தம்பி இதை கொண்டே கொடுங்க போயேக்கல இங்கே பாருங்க சட்டை சட்டை தைக்கலையா இது பாருங்க இங்கே இப்படி சுருக்கெல்லாம் வச்சு வட்டை கழுத்து கொஞ்சம் சின்னனா இருக்குது ஆனால் அவளுக்கு நான் தான் சொன்னேன் சின்னனா வைக்க சொல்லி அவள் கொஞ்சம் ஷோல்டர் சதை இல்லை விழுந்துரு ஓகே இது வந்து தைச்சு சரியா என்ன பாட்டுக்கு வாட்டுக்கு விட்டுருந்தா நீ லோஞ்சியோ நீ என்ன பாட்டுதான் சொல்லு தமிழ் குரல் குரல் மயங்கின நீலோ என்னடா முன்வரிய சொல்ல தோளின் மேல போட்டு சரி ஓகே நாங்கள் இப்போ வந்து சர்மியக்காவிட்ட வந்துட்டோம் நிறைய நாளுக்கு பிறகு வந்திருக்கிறோம் கடைசியாக வந்து மோனிக்காவோட பர்த்டேக்கு வந்து நாங்கள் அதுக்கு பிறகு இன்றைக்கு தான் வந்திருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்தாலே சர்மியக்கா பார்க்கறது கதைப்பா ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் சரியான பிஸியாக இருக்கிறான்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்ததுன்னு தெரியுதானே அவள் வந்து ஓடருக்கு அந்த பலகாரங்கள் செய்து கொடுக்குறவா தானே இப்போ வந்து 5 மணிக்கு கொடுக்கணுமென்று சொல்லி செய்து கொண்டு இருக்கிறா செய்துட்டு எல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறோம் அப்போ நாங்கள் வந்து அவள் குழப்பில் அவங்கள கொண்டு இப்போ டீ போட்டு கொண்டு இருக்கிறோம் அப்போ நாங்கள் சரியானுட்டு எங்களோட வந்த அலுவலை பார்ப்போம்னு சொல்லி வந்த உடனே என்ன சாப்பிட்ட நீங்களுங்க பைத்தமணியாரம் அரியதரம் எல்லாம் சாப்பிட்டு சும்மா மிருத்தி இருக்குதா அந்த மாதிரி இருக்குதா நீங்க சாப்பிட்டுட்டீங்களோ அதான் லிதியாவுக்கு வந்து லிதியாவை அவசரமாக நான் வந்து லிதியாவை தமிழ் கிளாஸுக்கு கட்டாயம் நான் விட போறேன் லிதியா விடணுமே என்ன சாப்பிடுங்க லிதியா வந்து மோனிகாவோட விளையாடத்தான் வந்தது பிள்ளை பாவம் சொன்னா மோனிகா டியூஷனுக்கு போட்டுது எனக்கு தெரியும் கட்டாயம் போயிருப்பான்னு அவள் மோட்டர் பைக்கில் போயிருப்பா அவளுக்கு இந்த வருஷம் கொலசிப் தானே அவள் படிக்கிறா அக்கா படித்தா தான் டாக்டராக வரலாம் நீங்களும் டாக்டராக வருவீங்களோ
எனக்கு என்ன தெரியல. தலைமுடியை மிஞ்சி கொண்டையெல்லாம் போட்டு விட என்ன செய்து வச்சுக்கிட கொண்டை போடுங்க. அப்போ இப்போ வந்து எங்களோட பாத்திரங்கள் எல்லாம் வந்து பிஸி அணிக்கிறாள் எடுக்கல வழியால் எடுத்துக்கொண்டு எல்லாம் கொண்டு போகணுமே என்ன. அப்போ உங்களுக்கு என்ன மயக்கிறீங்களே மயக்கந்தளி அவருக்கு இங்கே வந்த உடனே அம்மா ஃபேன் போட்ட உடனே நித்திர வந்துட்டு என்ன. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்மியக்கா வந்து எங்களுக்கு இஞ்சி பிளேன் டீயும் போட்டுக்கொண்டு அப்படி அவாச பலகாரத்தையும் கொண்டு வந்து வச்சிருக்கிறா பாருங்க. பைத்தமணியாரம் இன்றைக்கு ஓடர்ன்னு சொல்லி வந்திருந்தது எல்லாம் செய்து வச்சிருக்கிறா. இது பைத்தமணியாரம் தானே பைத்தமணியாரம் அரியதரம் முறுக்கெல்லாம் செய்தவா எங்களுக்கு பிடிச்சதை எடுத்து வச்சிருக்கோம். இதை பாருங்க எங்கள்கிட்ட பருத்தித்துறை தட்டவடை பார்த்தா உண்மையாக நல்ல வடிவாகவும் நல்ல நீட்டாகவும் இருக்குது. நாங்கள் தட்டவடையாண்டா அப்படித்தான் இருக்கணும். இஞ்சி வேணும் இங்கே முறுக்கி என்ன சத்தம் கேட்குதா. நல்ல கேரட் இருக்குது நல்லா இருக்கு. அப்புறம் சுட்டுத்தரவா நம்ம உடம்பா வந்து அப்படியே இஞ்சி பிளேன் நாங்களாம் நாங்கள் பிளேண்டி போட டீ வேண்டாம் தத்தங்க சூப்பர். எங்க பிள்ளை தலை பூலாண்டு பைத்தமணியாரம் வந்து எல்லா விதத்துலையும் செய்கிறது. சர்மியக்கா செய்கிறது எனக்கு கூட பிடிக்குமேன்னு சொன்னேன். இதுக்குள்ள வந்து இந்த கற்கண்டு அதுகள் போட்டு செய்கிறது. சில பேர் வந்து ரவையில் செய்கிறது. எனக்கு ரவை செய்கிறது பிடிக்காது, இதுதான் பிடிக்கும். நல்லா இருக்கு. சாப்பிடுங்க. அப்போ நீங்கள் பிளேன் எடுத்து குடிக்குங்க சூடாக போகுது. இதெல்லாம் மன வயிறு என்ன லேசா வந்தது இங்க வந்து சாப்பிட்டு சோறு கறி சாப்பிடல இல்ல அது அவ செய்யறாண்டா சாப்பிட மாட்டான். சோறு கறி கணக்க சமைச்சாலே அதை பார்த்தா சாப்பிடலாம். எல்லாம் சமையலோட வந்து செய்தேன் ஒட்டு வாயில சொட்டும் கூட நான் சாப்பிடல. என்னன்னு சொன்னா நிறைய சமைச்சோன்னா அது எனக்கு இப்போ நான் வந்து தெரியாது அதை செய்யாமல் அதை பற்றி விளங்காதானே வந்தோடனே அதை கண்டோடனே ஆசை வந்துட்டு மனம் சாப்பிட்டேன். நான் அதை நடுவில் சாப்பிடக்கூடாது அப்படி தெரியுமோ. எனக்கு இன்றைக்கு சாப்பிட்டு வேறு ஃபுல்லாகிட்டு பாருங்க. திரும்ப வந்து நாங்கள் ஒரு பாத்திரத்தை முன்னுக்கு வச்சு கொண்டு இருக்கிறோமே. சர்மியக்கா விட்டு அடுத்த சமையல் பெருசாக நடக்கப்படும். உண்மையாக அந்த சீட்டு போட்டதை இவ்வளோ பிரியோசனம் தெரியுமோ. 2 கிலோ ஒன்று கொஞ்சம் சின்ன ஒன்று கொஞ்சம் பெருசு அப்படியே வித்தியாசம் இருக்குல்ல. அது சின்ன இது பெருசு மீடியம் அதில் ஆச்சு போட்டுவிடாது. ஓகே அப்போ இங்கே பாருங்க 2 சட்டை. இது வந்து நாங்கள் முதல் வீடியோ போட்டுனாங்களானே அதில் வந்து மிச்ச பாத்திரம் வந்து இப்போ பாருங்க சீட்டு முடிஞ்ச உணவு காலமாச்சுது முடிஞ்சு. ஆனால் அந்த ஜாமான் சட்டி முடிஞ்சுதான் பெரியல வேலையிலேருந்து இப்போ தான் கொண்டு வந்து தந்துட்டு அடுத்தது நான் எனக்கு வந்து 2வது சீட்டுங்க. நான் தங்கச்சிக்கு இல்லை மாறி கொடுத்தேன். நான் கடைசியா பாருங்க எனக்கு இப்போ தற்போது நான் நிப்பாட்டி விட்டு என்ன காரணம் எல்லாத்தையும் என்னால் கவர் பண்ண கொஞ்சம் கஷ்டம். உண்மைதான் போய் வாங்கிக்கிங்க எந்த வேலை பிஸியோட இதையும் கவர் பண்ண கொஞ்சம் கஷ்டத்தால் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காட்ட தான் கொடுத்தேன். நீங்கள் செய்கிறண்டா செய்யுங்கோண்டு அப்போ அவையில் ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன் அவங்களுடைய. ஆனால் அது செய்கிறன்னு சொன்னால் உண்மையாக அந்த மெயினாக நிற்கிறாள் வந்து இதாக இருக்கணும். அதான் வாங்கி பிடிக்கணும் இல்லை வீடு வீடா போய் வேலை பிஸி இல்லை அதுலேயே ஒரு யோசனை இல்லை இவன் இருக்கிற இதையும் கவனிக்கிறேன்னா கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதுதான் அப்போ அதால் விட்டுட்டா நான் ஒரு சீட்டு போட்டபடியா எனக்கு பாத்திரம் மெயினாக எங்கட வீட்டை வாங்குறேன்டா பாத்திரம் தானே ஓரளவு அது வாங்கியாச்சு என்ன வாங்கியாச்சு. நாங்கள் இந்த சட்டியும் எனக்கு இந்த சட்டி பிடிச்சிருக்கு. அப்போ அம்சின்னு சொன்னால் பாத்திரம் சட்டை போட்டு ஃப்ரீ சாமான் எடுத்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை. உண்மைதான் நீங்க வைக்கிறதுக்கே இடம் இல்லை. வீடே சின்ன கிடக்கு என்ன அவ்வளோத்து முழுக்க எல்லாம் இது எல்லாம் என்ன பொருட்கள். அப்போ இருக்குது தேவைக்கு அதிகமாக வாங்கி வச்சு வேஸ்ட் ஆகவும் கூடாது என்ன. அப்போ பார்த்தேன்னு இனிமேல் எனக்கு செய்கிறதுக்கு டைமுகள் பத்தாமல் கிடந்து இனிமேல் காசுகள் போய் நான் வாங்கி தண்டி அப்புறம் இல்லையே நான் போட்டு கொடுத்து அதெல்லாம் எனக்கு ஒரு டென்ஷன் மாதிரி. உண்மைதான். அப்போ எல்லா டென்ஷனையும் தலையில ஏற்றக்கூடாது. இப்போ இந்த சீட்டு போட்டு கூடுதலாக எங்கள்கிட்ட வீட்டை வந்து தெரிஞ்ச காசு எல்லாம் வாங்குறவா. அப்போ அதே எனக்கு கொஞ்ச நாளாக நான் ஒரு திட்ட வீட்டுக்கும் போகிறதில்ல தெரியுமோ. நீங்கள் பார்க்குறீங்க தானே ஒரு திட்ட வீட்டுக்கும் பாரதும் இல்லை ஃபோன் கிடைக்கிறதும் குறைவு வேலை என்றபடியா அப்போ அதுகளோட நடக்கிறபடியா நிறைய பேர் கோலை அட்டன் பண்ணுறதில்ல. சில நேரங்களில் மெசேஜ் தான் போடுவேன்.
அப்படித்தான் கொஞ்சம் பிஸியா பிஸியா வாழ்ந்ததானும் இந்த உலகத்துல நல்ல. இப்பதான் என்ன அப்படி பிஸியா இருந்தா நாங்க நினைச்ச மாதிரி வாழலாம் எங்கட தேவையில்ல. பிள்ளைகள் படிப்பு சில அந்த காலத்துல நான் இவர்கிட்ட ஒன்று சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் எனக்கு ஒரு ரெஸ்ட் தரும். உண்மைதான், அது கட்டாயம் இருக்கும். அது மைண்டுக்கும் உடம்புக்கும் ஒரு ரெஸ்ட் வரும், இல்லையாண்டா வருத்தம் வந்துடும். அந்த நேரங்கள்ல ஃபேமிலியா நீங்கள் அதுதான் உண்மையில நல்ல ஒரு சாப்பிடும். அண்டு நீ நான் போய் இருந்தோமே, அது கொஞ்ச நேரம் கிடக்கிறைய பார்த்து கொண்டு இருக்கவே அந்த ஒரு சிந்தனை ஒன்றுமே இல்லை. எல்லாம் வீட்டை இருந்து தான் கன விஷயத்தை யோசிப்போம். அங்க போனா சிந்தனை தானே. ஞாயிற்றுக்கிழமை இப்படி எல்லாம் ஃபுல்லா நிப்பாட்டும் நிப்பாட்டி போட்டு நான் இவருக்கும் சொன்னேன், அந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்களா இருக்கணும், நானா இருக்கணும், ஒரு ரெஸ்ட் வேணும், பிள்ளைகள் இருந்த சந்தோஷம் அவங்களும் கேட்டபடி வெளியில கூட்டிக்கணும். அப்ப நீங்க அப்படி போங்க. உண்மையா அதுதான் ஞாயிறு சொல்லியது, லீவே தந்திருக்காங்க பொது விடுமுறைன்னு. நாங்க அதையும் பிஸி ஆக்கினோம்னு சொன்னா வாழ்க்கை வறுத்து போடுமுங்க. எவ்வளவு உழைச்சாலும் வாழ்க்கை வறுத்து போடும், செழிச்சு போடும். வெண்டியா பெரு புறத்தோட அந்த ஒரு விட நான் இவருக்கு முந்தி எனக்கு கல்யாணம் கண்ட ஸ்டார்ட்ல இருந்து எனக்கு அது பழக்கத்துக்கு வந்துட்டு ஞாயிறுண்டாலே ரெஸ்ட் சமையல் இல்லை, அந்த நாள் ஒரு கொண்டாட்டம் மாதிரி எனக்கு உண்மை அது அப்படியே அந்த படிஞ்சிட்டு. இப்ப ஞாயிறுண்டாலே அப்பா அந்த நாளண்டா அப்பா அந்த நாள் ஒரு கலகலப்பு தான், ஒரு கொண்டாட்டம் தான் மாதிரி இருக்கும். அந்த நாள் சமையல்னாலும் சமைக்க மாட்டோம், கஷ்டம் எனக்கு இருந்துட்டு சமைக்கிறது. ஆனால் அதை பழகிட்டு அப்படியே பார்க்குறேன் பாருங்க அப்படி சொல்றாங்க. அது பழக்கினதே அவர் தான். ஓ எங்களுக்கு நாங்கள் வெளியில கடையில நாங்கள் வாங்க போனால் அப்படி ஆனா நாங்க இப்ப ஞாயிறு சமைக்கிறேன்னு கடையில வாங்கி சாப்பிடுறதில்ல. நாங்க அம்மா வீட்டை போய் சாப்பிடுவோம், லிதியா அம்மா வீட்டை சாப்பிடுவோம். அப்படி முந்தி தான் கடையில வாங்கி சாப்பிடுறோம். இப்ப அவர் வாங்கி தரது குறைவு இல்ல. அவே அங்க சமைக்கிறவே தானே. நோம்பெல்லாம் அம்மா விட்டு 5-6 பேர் இருக்கிறேன், சமைக்க தானே வேணும். சில நேரம் நான் அவைக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன். நானுங்க சில நேரம் நான் சமைச்சு கொடுக்குறது இல்லையா. உண்மையாகவே நல்ல சந்தோஷம். சர்மியக்காட்டை வந்து நாங்கள் சர்மியக்காக வந்து மினக்கெடுத்தவும் கூடாதுன்னு சொன்னால் நிறைய வேலை இருக்குது, வந்து பார்க்கத்தான் தெரியுது. பார்த்தீங்க. அப்போ நீங்கள் போங்க. அப்போ எங்களுக்கு வந்து அதில் இப்படி சட்டி வந்து எங்களுக்கு வரையில பெருசு தான் வந்தது. அப்போ அந்த சட்டி 2 எடுத்து இந்த பேசன் எடுத்தாச்சு. இந்த பர்த்டேக்கு வந்து புட்டு கொத்திச்சது நாங்கள் இல்லைன்னு. அப்போ அந்த பேசன் இருந்தால் இன்னும் போட்டு சும்மா விசாலமாக கிண்டி இருக்கலாம் போட்டு நல்ல ஒரு பேசன். அந்த நேரம் தான் இந்த பேசனை நான் மிஸ் பண்ணி நான் இப்படி இருந்திருக்கலாமேண்டு. ஆனால் அதான் நான் சர்மியாக்கு அடிக்கடி சில வேலை தெரியாது. இது வந்து இப்போ இவாண்ட வீட்டு இல்லை தானே, இது வந்து ஒரு கம்பெனி தானே. அப்புறம் கால் பண்ணி கேட்பேன், நீங்கள் கேட்டனீங்களோ என்னவாமாம் கொண்டறிவினமோண்டு. அவன் சொன்னால் 20ஆம் கட்டாயமாக கொண்டே வருவினமோண்டு 21ஆம் கொண்டு வந்தது. எனக்கு உங்கள நம்பிக்கை இருந்தது. ஆனால் உங்கள நம்பிக்கை இருந்து என்ன செய்யறது, அங்கே இல்லை மெயின் சூச் அங்கே இல்லை இருக்குது. ஓ நீதியா கொண்டு தந்துட்டாங்க நேர்மையா. போங்க நேர்மையா கொண்டு தந்திருக்கேன். நம்ம எனக்கு சந்தோஷம். 2 மாசம் அப்படிதான் சொன்னேன், வெயிட் பண்ணுங்க. உண்மைதான். அப்போ எங்களுக்கு கிடைச்சிட்டு இது மூட்டை பேக்கில் வச்சுன்னு போகலாம் தானே. அப்போ உண்மைக்குமே சந்தோஷம். நாங்கள் வந்து வடிவாக சாப்பிட்டு சந்தோஷமா நல்ல ஒரு மயக்கத்தோட வீட்டை போகிறோம். சந்தோஷம். அப்போ இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்வோம். என்ன வீடியோ பற்றில கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.